வணக்கம். சதவீதம் சம்பந்தமான ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற கணக்கெல்லாம் இது மாதிரி கணக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கை நம்ம வந்து 2 மெத்தட்ல சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியான மெத்தட், அதுக்கப்புறம் ஆர்டினரி மெத்தட். சரிங்களா? ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? சரிங்களா? ஒரு ஒலிபெருக்கி அவர் வாங்கி வச்சிருக்காரு, அது 100% அப்படின்னு வச்சுப்போம். அப்போ வந்து 20% லாபத்தோட விற்கணும் அப்படின்னா 120% அவர் விற்கணும். சரிங்களா? ரைட். ஆனா அவர் வந்து எப்படி வித்திருக்காரு அப்படின்னா 20% நட்டத்தோட வித்திருக்காரு. சரிங்களா? 100%ல 20% நட்டம் அப்படின்னா மிச்சம் 80%. அந்த 80% அப்படிங்கிறது தான் 768 ரூபாய். சரிங்களா? அப்ப 80% அப்படிங்கிறது 768 ரூபாய். சரிங்களா? நம்ம லாபத்தோட விற்கணும்னா எத்தனை சதவீதம் விற்கணும்? 120% விற்கணும். அடக்க விலை அப்படிங்கிறது 100%, 20% லாபத்தோட வைக்கணும். அப்ப 120%க்கு விற்கணும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு சைடும் 120ஆல பெருக்க போறேன். ஏன் அப்படின்னா 120% மாத்த போறேன். அப்ப 120 பெருக்கல் 80% 768 120. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கணக்குல ரெண்டு சைடும் ஒரே மாதிரி நம்பரை பெருக்கலாம். நமக்கு 120% இருக்கணும். சரிங்களா? 120%. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 80 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 768 பெருக்கல் 120, அதாவது தொகுதியில் இருக்கு இந்த சைடு பகுதியில் போயிடும் 80. சரிங்களா? இப்போ 0க்கு 0க்கு அடிச்சிருங்க. 4 அடிப்போம். 7 8 3 12, 2 அடிப்போம். 1 2 3 2 6, மிச்சம் 1, 6 அடிச்சோம்னா 16, 8 2 16. சரிங்களா? அடுத்து 4 2 8. சரிங்களா? சரி, அடுத்து 3 இருக்கும். 3 12, 12க்கு 2 மிச்சம் 1. இது அப்படியே டைரக்டா போயிடும். 3 12, 12க்கு 2 மிச்சம் 1. 3 24, 24 1 25, 25க்கு 5 மிச்சம் 2, 3 9, 9 2 11. சரிங்களா? அப்ப 120% அப்படிங்கிறது 1152 ரூபாய்க்கு அவருக்கு விற்கணும். 20% லாபத்தோட வைக்கிறது 1152 ரூபாய்க்கு விற்கணும். இதான் ஆன்சர், 120%. இதான் வந்து ஈஸியான மெத்தட். சரிங்களா? கணக்கில் நீங்க எக்ஸாம்ல கேட்டா இதே போட்டுக்கலாம். அப்புறம் ஏன் வந்து அடுத்த மெத்தட் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ல ஏதோ ஒரு சில கணக்குகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடக்க விலை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அடக்க விலையில 20% எவ்வளவு கண்டுபிடிச்சு அந்த அமௌண்ட் சேர்த்து 20% லாபத்தோட வித்தலாம். சரிங்களா? இப்போ அடக்க விலைக்கு எப்பயுமே எக்ஸ்னு பேர் கொடுத்துருவோம். அப்ப எக்ஸ்ல 20% நட்டம். சரிங்களா? எக்ஸில் 20% அவருக்கு நட்டம், நட்டம் பேர் கொடுத்துருக்கு. சரிங்களா? 20% நட்டம். அப்ப என்ன ஆகும், எக்ஸையும் 20ஐயும் பெருக்கணும். 20% பெருக்கணும். 20 by 100. 20%ங்கிறது 20 by 100. சரிங்களா? 1 20 20, 5 20 100. அப்ப வந்து x by 5 அப்படிங்கிறது தான் நட்டம் வருது. சரிங்களா? நமக்கு என்ன வேணும், அடக்க விலை. அடக்க விலை ஈக்குவல் டு உடனே விற்ற விலை எழுதிக்கணும். இங்க கணக்குல இருக்குது அடக்க விலை இருக்கு, விற்ற விலை இருக்கு, நட்டம் இருக்கு. அடுத்து நட்டம் போட்டுறணும். இங்க பிளஸ் நட்டமா மைனஸ் நட்டமா அப்படின்னா பிளஸ் நட்டம் தான். ஏன்னா விற்ற விலையையும் நட்டத்தையும் கூட்டினா தான் அடக்க விலைக்கு சமமாகும். நீங்க மைனஸ் நட்டம் போட்டீங்கன்னா விற்ற விலையில மறுபடியும் கழிச்சிருவோம், மறுபடியும் நட்டம் தான் ஏற்படும். அப்ப பிளஸ் நட்டம் தான் போடணும். சரிங்களா? அப்ப அடக்க விலைக்கு எக்ஸ்னு பேர் கொடுத்துருக்கோம். விற்ற விலை வந்து எவ்வளவு, 768 ரூபாய். நட்டம் எவ்வளவு எடுத்துருக்கு, x by 5. சரிங்களா? x by 5 வந்து plus x by 5 வந்து இந்த சைடு வந்துரும். x minus x by 5 equal to 768. குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 5x பெருக்கினா 5x minus x ஓட 5 equal to 768. சரிங்களா? 5x ல ஒரு x போச்சு அப்படின்னா 4x by 5 equal to 768. அந்த சைடு செய்வோம். இந்த 5 வந்து அந்த சைடு போயிடும். இந்த தொகுதி பகுதியில் இருக்கிற அந்த சைடு தொகுதி போயிடும். 4x equal to 768 பெருக்கல் 5. சரிங்களா? 4 இங்க 4 இந்த சைடு இங்க வச்சு அடிக்கலாம், இங்க வச்சு அடிக்கலாம். 1 4 4, 7ல வந்து 1 4 4, மிச்சம் 3 இருக்கும். 9 4 36, அதாவது 3 6 அடிச்சா 36, 9 4 36. சரிங்களா? 7 4 8. சரிங்களா? இப்போ அப்படியே டைரக்டா பெருங்க. பெருக்குவோம். 7 5 10, 10க்கு 0 மிச்சம் 1, 9 5 45 1, 46க்கு 6, மிச்சம் 4, 1 5 5, 5 4 9. சரிங்களா? அப்ப x அப்படிங்கிறது 960 ரூபாய். இதுல வந்து 20% பார்ப்போம். நம்ம அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டோம். இதுல
20% எவ்வளவு பார்க்கணும். 960ல 20%, 20/100, 20% பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஒரு 0 இது அடிச்சோம்னாவே ஒரு 20 5 20 100, ஒரு 5 5 மிச்சம் 4 இருக்கும், 46 இருக்கும், 9 5 45, 46 45 சொல்லிட்டோம், மிச்சம் 1 இருக்கும், 0 1 10, 2 10. அப்போ அடக்க விலை எக்ஸ் 960ல 20% உள்ளது 198 ரூபா. இந்த 960ஐயும் 192ஐயும் சேர்த்து வித்தாதான் விற்ற விலை, அதான் 120%. 2 15 மிச்சம் 1 11. சரிங்களா? இதுதான் வந்து விற்க வேண்டிய விலை. 20% லாபத்தோட விற்க வேண்டிய விலை. முதல்ல நம்ம ஈஸியா போட்ட மெத்தட்லையும் இதான் வந்துச்சு, இப்பவும் தான் வந்திருக்கு.